இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for MA 3354 discrete mathematics. இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். சிம்பிளிஃபிகேஷன் பை ட்ரூத் டேபிள் அண்ட் வித்தவுட் ட்ரூத் டேபிள். இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் மாதிரி கேட்பாங்க. தென் த நார்மல் ஃபார்ம்ஸ், அதுல PCNF அண்ட் PDNF இதுல இருந்தும் கண்டிப்பா 8 மார்க் ப்ராப்ளம் மாதிரி கேட்பாங்க. தென் தியரி ஆஃப் இன்ஃபரன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 3 டாபிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின் வந்து டைரக்ட் 16 மார்க்கா வராது, 8 மார்க்கா ஸ்பிளிட்டடா தான் வரும். ஸோ இந்த 3 டாபிக்கும் நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. இன்னொரு டாபிக் பார்க்க முடியும் அப்படின்னா இந்த குவான்டிஃபயர்ஸ்ங்கிற டாபிக்கையும் பார்த்து வச்சுக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் யூனிட் 2. ஸோ யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இதுவும் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இதுல இருந்து ஒரு 8 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் த ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ், சால்விங் லீனியர் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ், இந்த டாபிக்ல இருந்தும் நம்ம ஒரு 8 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் தேர்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பெர்மியூட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ். அப்போ 1, 2, 4 இந்த 3 கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். தென் த பேசிக்ஸ் ஆஃப் கவுண்டிங் இதுல இருந்தும் ஒரு டைம் யூனிவர்சிட்டியில கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 4 டாபிக்ல அட்லீஸ்ட் டாபிக் நம்பர் 1, 2 அண்ட் 4 இந்த 3 டாபிக்கையும் நல்லா பார்த்துட்டு போங்க. இதுல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல இருக்கிற தியரம்ஸ். ஸோ இதுல தியரம்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கிராஃபோட தியரம்ஸ், தென் கிராஃபோட ஐசோமார்பிசம் இந்த டாபிக்ல இருந்தும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. தென் ஆய்லர் அண்ட் ஹாமில்டன் பாத்ஸ் தியரம், தென் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ். இந்த 4 டாபிக் தான் இம்பார்ட்டன்ட். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ் தான். இதுல இருந்தே நம்ம ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் வந்து ஒரே ஒரு டைம் யூனிவர்சிட்டியில கேட்டிருக்காங்க. தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா இந்த குரூப்ஸ், சப் குரூப்ஸ், நார்மல் சப் குரூப்ஸ், தென் ஏலியன் குரூப்ஸ். இதுல இருந்தே நமக்கு ஒரு 6 மார்க் இல்ல 8 மார்க் மாதிரி ப்ராப்ளமும் கேட்கலாம், இல்ல தியரமும் கேட்கலாம். தென் ஹோமோமார்பிசம் அண்ட் ஐசோமார்பிசம் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான். தென் த லெக்ராஞ்சிஸ் தியரம். ஸோ லெக்ராஞ்சிஸ் தியரத்தோட ப்ரூஃபும் கேட்கலாம், இல்ல அது ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 3 டாபிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஒன் மோர் டாபிக் பாத்தீங்கன்னா இந்த ரிங்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். இதுல இருந்தும் ஒரு டைம் யூனிவர்சிட்டியில கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 4 டாபிக் படிச்சுட்டு போங்க. அதுல ஃபர்ஸ்ட் 3 வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா இந்த லாட்டிசஸ், சப் லாட்டிசஸ் அதுல உள்ள தியரம்ஸ். இந்த தியரத்துல இருந்து எப்படியும் ஒரு 8 மார்க்காவது கேட்டுருவாங்க. தென் பூலியன் அல்ஜிப்ரா, சப் பூலியன் அல்ஜிப்ரா, தென் பூலியன் ஹோமோமார்பிசம். இதுல இருந்து கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தியரம்ஸ் கூட இருக்கு இதுல, டிமார்கன்ஸ்லா இந்த மாதிரி சின்ன தியரம்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் த ஹாசி டயக்ராம். இதுவும் இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். இப்போ இந்த யூனிட்ல வந்து நீங்க 4 டாபிக்மே படிச்சுட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரெட் கலர்ல ஹைலைட்டடா கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டடா யூனிவர்சிட்டியில கேட்டிருக்க டாபிக்ஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா 8 மார்க்கா ஸ்பிளிட்டடா தான் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பா ஒரு யூனிட்ல நீங்க ஒரு 4 டாபிக்காவது கண்டிப்பா பார்க்கணும். கொஸ்டின் ஸ்பிளிட்டடா கேட்கும்போது சாய்ஸஸ் மாறி கூட இருக்கலாம். அதனாலதான் எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் போட்டிருக்கேன் ப்ளூ கலர்ல. ஸோ இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஒரு செகண்ட் ப்ரையாரிட்டியில லைட்டா பார்த்துட்டு போங்க. ஸோ தட் இந்த ரெட் கலர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம்.